விடமாட்டே, உன்னைய சும்மா விடமாட்டேன். இந்த பஞ்சாயத்தை தீக்க நீ எத்தனை பேரை கூட்டியாருன்னு நானும் பாக்குறேன். மறிக்குழந்தே, உன் மான மரியாதை ஊரு முன்னாடி கப்பல் ஏத்துல. என் பேரு வசந்தி கிடையாதுடி, என் பேரு வசந்தியே கிடையாது. என் வீட்டு முன்னாடி கிடக்குற இந்த சாணியை நீயும் உன் மருமவளும் அல்லாத வரையும் நான் சும்மாவே விட மாட்ட முடியும் உங்களை. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. பஞ்சாயத்தை கூட்டி உங்களை நான் எங்க நிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. அம்பட்டு இடத்தால என்னடி உங்களுக்கு? என் வீட்டு முன்னாடி சாணியை கொட்டுறதுக்கு யாரும் உங்களுக்கு உரிமை கொடுத்தா? இல்ல தெரியாம கேக்குறேன். என் மாமியா சொன்னால இல்ல என் புருஷங்காரன் தான் சொன்னாரா? சோடி போட்டுக்கிட்டு நிக்கிறாளுவ சோடி. எத்தனை நாளைக்கு தான் அந்த சோடி கீடி எல்லாம் நானும் பாக்குறேன். கூட்டு சேர்க்கிறாளுவ கூட்டு. நீங்களா யாரும் என்னைய விலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு ரொம்ப கும்மாளம் கட்டிக்கிட்டு நிக்காதீங்க. நான் தான் உங்களை வேணாம்னு தள்ளி வச்சிருக்க முடி, தள்ளி வச்சிருக்கேன். நீங்க பார்க்காமல போக போறேன். ஊருக்காரன் எவ வரா, உறவுக்காரன் எவ வரான்னு இன்னைக்கு நான் பார்க்காம விட மாட்டேன். வரட்டும், எவ்வளவு இருந்தாலும் வரட்டும். இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு, இன்னைக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. நான் பார்க்காம விட போறது கிடையாது. என்னைய பார்த்தா அப்படி ஏமாத சிரிக்கி மாதிரி இருக்க போல இருக்கு. சிரிக்கவளுக்கு என்கிட்ட வராளுவ மல்லு கட்டிக்கிட்டு. அப்படி என்ன பண்ணிட்டேன் இவளுக்கு? அப்படியே யார பேசுறாங்க எவரை பேசுறாங்கன்னு காதுல வாங்காத மாதிரியே பராபாரு. இவ்வளவுலாம் நிம்மதியா சோறு கூட திங்க முடியல இந்த வீட்டுல. என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்காளவ போல இருக்கு. எங்கேயாவது கல்யாணம் கட்டிக்கிட்டு போய் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த பாவி சிரிக்கி இந்த கிழவனை சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாளுவ. என் அண்ணன் சொல்றது அம்புட்டு உண்மைதான். என் அண்ணன் சொல்றது அம்புட்டு உண்மையே உண்மைதான். நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் என் அண்ணனையும் அவ மவளுக்கும் இந்த அவங்க தம்பி மவனுக்கு கல்யாணம் கட்டி வச்சு மொத்தத்தையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு எங்களை இப்படி பிச்சைக்கார மாதிரி அலங்கோலப்படுத்தி விட்டுட்டாளவளே. இவ்வளோ நல்லா இருப்பாளவளா? இவ்வளோ நாசமா போவ. கிழவி தலையில இடி விழ அவளை நல்ல கதிக்கு போவல. மாமா மடாட்டின்னு அவளுக்கு செஞ்சதுக்கு என்ன துரோகம் பண்றா? ஏய் அத்தை, இன்னும் கொஞ்சம் விட்டா என் புருஷனையும் மடக்கி வச்சுக்கிட்டு என்னையும் துரத்துவாப்புல இருக்காவ. மருமவ ஆகாதவளா இருந்தப்பெல்லாம் என் மாப்பிள்ள நீ அண்ணனை வச்சுக்கிட்டு என்ன சுத்திக்கிட்டு கிடந்தா? இப்ப என் அண்ணா ஆகாதவரா போயிட்டாங்களோ? நம்ம கேட்டா இது சரிப்பட்டு வராது. இது கழுவி எங்க போச்சு? ஏ மரகதா, அடியே மரகதா, இன்னைக்கு என் மாமியை கழுவிய உசுப்பேத்தி விட்டு அந்த மறி குழந்தை மண்டையை உடைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. என்ன இப்படி வாசல்ல உட்காந்துருக்கியா? ராசே, நீ உள்ள போய் கொஞ்ச நேரம் இருயா. எனக்கு உன் பொண்டாட்டிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வாரோம். சரிம்மா, சரி. சந்தைக்கு போனது ஒரு மாதிரி கலப்பா இருக்கு. கொஞ்சம் போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வாரனே. தண்ணி குடிக்கவும் நேரம் இல்ல, இந்த வெண்ணி குடிக்கவும் நேரம் இல்ல. இன்னைக்கு ஒருத்தி கதையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் பச்சை தண்ணி இருந்தாலும் குடிக்கணும். என்ன சொல்றிய? யாரு சொல்றிய? வேற யாரு? இந்த உன் மாமகாரன் இருக்கானே, அவனோட தங்கச்சி மொவ வசந்தியவா. சிரிக்கையேதான், அந்த சிரிக்கையேதான். என்ன பண்ணா தெரியுமா? இம்புட்டு நேரம் எவ்வளவு பேச்சு பேசினா தெரியுமா? நம்ம குடும்பத்தை பத்தி என்னென்ன பேசினா தெரியுமா? அவளை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். எங்க அந்த விளக்கமாறு? இன்னைக்கு அவளை போய் சார்னு நான் சாத்துனாதான் என் ஆத்திரம் அடங்கும். ஏத்த என்ன நடந்துச்சு? எதுக்கு? நானும் அவரும் வரையில கூட என்னென்னவோ பேசினா. சரி வேற யாரும் பேசுறாளேன்னு சொல்லிட்டு காதுல வாங்காத வந்துட்டேன். என்ன பேசுனா அவன்? அங்கேயே நிப்பட்டு யாரடி பேசுற எவரடி பேசுறேன்னு நாளை அறைய வேண்டியதானே? ஏத்த நம்ம உறவே வேணாம்னு ஒதுங்கினாவ அவகிட்ட போய் நம்ம என்னத்தை வச்சுக்கிறது? சொல்லுங்கத்த. உறவு வேணாம்னு ஒதுக்கிட்டால, அந்த சிரிக்குதான் ஒதுக்கிட்டால. நம்ம குடும்ப ஒட்டும் வேணாம் உறவு வேணாம்னு ஒதுக்கிட்டால. அப்ப எதுக்கு சாடமாடியா பேசணும்? அப்ப யார பேசுறா சொல்லு. இங்க ஆகாதவ யாரு? நம்ம தானே. அப்ப அவ பேசுறது யாரு கேட்கும்? எவ்வளவு கொண்டு சாணியா அவ வீட்டு வாசல்ல கொட்டிருக்கலாம். அதுக்கு எந்த சிரிக்கி இந்த தெருவுல மாடு வச்சிருக்கா? எந்த சிரிக்கி சாணியை கொட்டான்னு 100 முறை சிரிக்கிங்கிறா. அப்ப அவ உன்னைய சொல்றல என்னைய சொல்றாரா? நம்ம ரெண்டு பேரும் யாரு? அவளோட வயசுல சின்னவளா? எதுக்கு அவ இப்படி ஆகாதவா பேச்சு பேசணும்? சாணியை கொட்டினது யாருன்னு நேரா கேட்க வேண்டியதானே? ஒரு மரியாதை தெரியாதாமா? அவள என்ன இப்படியா வளர்த்து விட்ட? சொல்லுமா, நீயே சொல்லு. எத்த அவகிட்ட சொல்றதாலையோ அவகிட்ட பேசுறதாலையோ இப்ப நீங்க சொன்னீங்களே விளக்கமாத்த கொண்டு அடிக்கணும்னு, அடிக்கிறதால அவ திருந்து போறது கிடையாது. அவன் மனசுல ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. இதை நாம சொல்லிலாம் திருத்த முடியாது. சேத்து மேல கள்ள தூக்கிப்பட்டா அது யார் மேல தெளிக்கும்? திரும்ப நம்ம மேலதான் வந்து படும். அதை நம்ம தான் அலசிக்கிட்டு கிடக்கணும். எதுக்கு அதுக்கு? அதனால அவ பேசுவா, வாயை மூடிக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அப்ப அவளை விட நம்ம என்ன சளைச்சவளவல? அது மட்டுமா சொன்னா? ஊரை ஏமாத்தி நான் வாங்கிக்கிட்டேனா? அவ ஆத்தா அப்ப வாங்கின சொத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டேனா? அவ மாமியா விட்டு இடத்தையும் வாங்கிக்கிட்டேனா? அப்ப அவ இம்புட்டுனால என் மேல வஞ்சம் வச்சுக்கிட்டு தானே இருந்திருக்கா. அவ சொன்னதெல்லாம் இருக்கட்டுமே. அதனால என்ன இப்ப? அவ பேசுறதெல்லாம் நம்ம என்ன குறைஞ்சிட போறோமா இல்ல கூட்டிட்டு போறோமா? ஏத்த நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு எதுக்கிட்டே தேவையில்லாத பேசிக்கிட்டே நீங்க உள்ள போங்க. நான் அந்த சாணி அள்ளி கொட்டிட்டு வரேன். ஏய் என்னத்துக்கு அந்த சாணி அள்ளி நீ கொட்ட போற? அவ வீட்டுல கிடக்குற சாணியை அவளே அள்ளி கொட்டட்டும். நமக்கு என்ன தலையெழுத்தா? இத்த ஏன் நம்ம மாட்டு சாணியை நம்ம அள்ளி போடலையா? அவ சொல்ற மாதிரி நம்ம தெருவில் நம்ம கிட்ட மட்டும் தானே மாடு இருக்கு. இருந்தா போகுது விடுங்கத்த. துஷ்டனை கண்டா தூர வேலைக்கு தான் ஆகணும். நாமளும் அவங்களுக்கு சரிக்கு சமமா நின்னுக்கிட்டு இருந்தா மரியாதை தான் கெட்டு போவோம். சரி நீங்க உள்ள போங்க. உங்க மாமா கொஞ்சம் அசதியா வந்திருக்காரு. சரி அவருக்கு சுடுதண்ணியை கஞ்சி வச்சு கொடுங்க. ராமு வரட்டும். அவளை உண்டுலன்னு ஆக்கியற அந்த சிரிக்கி இனிமே அந்த இடத்துல குடும்பம் நடத்த கூடாது. அவ வீட்டுல குடும்பம் பண்றா இல்ல ஏதோ பண்றா. நமக்கு நம்ம குடும்பத்தை பார்க்கலாம். போக உள்ள ஒண்ணுன்னு அப்படியே ஊரையே கூட்டுவியே நீங்க.
எட்டி அப்ப அவ என்னைய பேசுறாள அது நியாயமாட்டி? அப்ப எப்ப அவ பேசுவா அத காதால கேட்கலாம்னு நீ காத்துக்கிட்டு கடந்திய? போற வர நாயெல்லாம் என்னைய பார்த்து பேசுறதுக்கு நாயன அம்புட்டு கேவலமாட்டி இருக்க. ஐயோ எத்த சொன்னா புரிஞ்சிக்க மாட்டியல. உங்க மவன் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா நமக்கு? இப்ப ரெண்டு பேரும் வெளியே நின்னுகிட்டு சத்தம் போட்டதை பார்த்துட்டு அவரு உள்ள இருந்து வந்து என்ன ஏதுன்னு கேட்க போறாரு. தயவு செஞ்சு உள்ள போங்க எத்த. அப்பா எப்பா அவளை கேட்கும் போதெல்லாம் கேட்கல, இப்பதான் வந்துட்டியே. நல்லா இருந்தவளுக்கு எவ என்னத்தை சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஏன் அப்படியெல்லாம் இவ பண்ணிக்கிட்டு நிக்கிற? எதுவும் கேட்கலன்னா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாள. இருக்கும்போது அவளுக்கு என்ன வருமோ? இக்கா இக்கா சந்தை போயிட்டு வந்துட்டிய? இப்பதான் வந்தேன். ஏண்டி எங்கடி போன முட்டு நேரம்? என் வீட்டுல என்ன கொலை குத்து நடந்திருக்கு பக்கத்துல இருந்து பாக்குறது இல்ல? இது கேள்வி விட்டு அந்த வசந்தியை அடிச்சே கொண்டுடும் போல. வசந்திக்கும் உன் மாமியாருக்கும் சண்டை நடந்துதா? என்ன சொல்ற? எனக்கு தெரியாத போயிடுச்சே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் நினைச்சது நடந்துருச்சு, நினைச்சது நடந்துடுச்சு. என்ன சூப்பர்? என்ன நினைச்ச? என்ன நடந்துச்சு? ஆமா அவளுக்கு நீ எவ்வளவு செஞ்சிருப்ப. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம அவ என்ன பேச்சு பேசுறா? அவளை சும்மா விடலாமா? அதுக்காக நீ என்ன இப்படி செஞ்ச? நான் என்ன செஞ்சனா? இப்ப நடந்ததுன்னு சொன்னீங்க ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு பாலத்தை போட்டதே நாங்க தான். ஏய் என்ன உளர்ற? எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. இப்பதான் கிழவி என் மண்டைய துருவிட்டு போயிருக்கு. ஐயோ அந்த சண்டையை நான் பார்க்காம போயிட்டனே. நான் இருந்திருந்தா கிழவி கொட்ட முடிய அவ பிடிக்கிறதுலயும் இவ கொண்ட முடிய அவ பிடிக்கிறதையும். ஐயோ ஐயோ ஏண்டி நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறது உனக்கு அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கோ? சரியான ஆளு தாண்டி. வசந்திக்கு உனக்கு அப்ப என்னடி வித்தியாசம்? என்ன மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறியா? இவ்வளவுக்கு நீதான் காரணமா? என்ன நட்டு பண்ண? என்ன நினைச்சுக்கிட்டு பண்ற? அப்ப வசந்திக்கு ஏத்தி கொடுத்து எங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்கு ஆகாத பண்ணது நீதானே? ஐயா ஏக்கா என்ன அடமழை மாதிரி விடாம அப்படியே பேசிக்கிட்டு இருக்க? செத்த அமைதியா இரு, நான் சொல்றதை கேளு. நான் நீ உன் புருஷன் சந்தைக்கு போனதும் உன் மாமியா மாட்டு தெரிய கூட்டிக்கிட்டு கிடந்துச்சு. நான் உன்னைய தேடி வந்தேன். அந்நேரம் பார்த்து ஐயோ அம்மா இடுப்ப வலிக்குது கையை வலிக்குதுன்னு சொன்னிச்சேன். நானும் சரி நீ போய் உட்காரு கழுவி எம்பிட்டு வேலையை தான் நீயும் பாப்ப, நான் இந்த சாணியெல்லாம் அள்ளி கொண்டு போய் கொட்டியாரன்னு சொன்னேன். அதுக்கு கேள்வி சொன்னிச்சு, ஏண்டி வசந்தி 2-3 நாள் சரியில்லை, நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறா, கொல்ல மாட்டேங்கிறா, சாணியை கொண்டு அவ வீட்டுல மட்டும் கொட்டாதன்னுச்சு. சரி அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவசரப்படாது நான் தான் சொல்றேன்ல. கிழவி கொட்டாதன்னு சொன்னது என் காதுல அங்கதான் போய் கொட்டணும்ன்ற மாதிரி விழுந்துதா. நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். எதுக்கு அவளை நம்ம சும்மா விடணும்? நல்லா திங்கும் போது வாங்கி தின்னால. நேரங்கால பார்க்காத, 4 கிழமை பார்க்காத, எக்கா 5 கூட 10 கூடன்னு வட்டிக்கு வாங்கினதெல்லாம் உங்ககிட்ட வாங்கி தானே கொடுத்தா. என்னமோ உத்தமா அவன் அண்ணன் ரொம்ப நல்லவனை நம்ம கொண்டு ஜெயில வச்ச மாதிரி என்ன பேசினா அன்னைக்கு. அதுக்குதான் வச்ச ஆப்பு கொண்டு கொட்டின ஜானி அவ வீட்டு வாசல்ல நாருகிட்ட கடந்துச்ச. நாருகிட்ட பாவி அவளை நார் அடிக்கிறேன்னு சொல்லி என் குடும்பத்து மானத்தை நார் அடிச்சிட்டியாடி. நீ தான் அங்க சாணியை கொட்டினான்னு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு என்ன செய்வா தெரியுமா? எதுக்கிட்ட இப்படி எல்லாம் பண்ற? ஒருத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னா அதோட விட்டணும். சும்மா அவங்கள மாதிரி நம்ம அவங்கள நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டு சின்ன பொண்ணு. எக்கா என் மனசு கேட்கலக்கா. எனக்கு தான் கேட்கல. நல்லா நறுக்குன்னு 4 வார்த்தை அவளை பார்த்து கேட்கணும்னு இருக்கு. வேணாம் விட்டுடு, விலகிட்டோம் அவ்வளவுதான். சரி வா 2 பேரும் சேர்ந்து அந்த சாணி அள்ளி கொட்டும். ரொம்ப அதிகமா கொட்டிட்டியா? ஏக்கா அதிகமாலாம் இல்லக்கா, 1 நிலை சாணி தான்க்கா. தினமும் அவ வீட்டு வாசலுக்கு சாணி கரைச்சப்பட இங்க வந்து தானே எடுப்பாளுவே. அதை எடுத்து அடுத்த நாளைக்கு வச்சுக்கிட்டா கூட போதும். இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி என்னக்கா? எனக்கு அது கூட இல்லம்டி. கேள்விய போய் அது இது அவ இவ அப்படி இப்படின்னு பேசிருக்காட்டி. 1000 இருந்தாலும் ஒரு மாமியாரி தானே, இப்படி பேசலாமாட்டி? அவன் கழுவி சும்மாவா விட்டுச்சு? தெரியலையே என்ன நடந்ததுன்னு. கிழவி வாடின்னு என்னை கையோட பிடிச்சி இழுத்துட்டு போனச்சு. எதுக்கு சண்டைன்னு அதை சமாதானப்படுத்தி உள்ள அனுப்பியிருக்கேன். எதுக்கடி வசந்தி இப்படி பண்றா? இன்னைக்கு பிடிக்கலன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறாளே. நாளைக்கு ஒரு நேரத்துல சேரணும்னு வந்துச்சுன்னா அப்ப எப்படி ஒருத்தர் மூஞ்சி பாக்குறது? இன்னைக்கு அவகிட்ட எல்லாம் நல்லா இருக்குன்றதுக்காக என்னை இப்படி தாழ்த்தி பேசுறாளே. நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல நிலைமை வராதாட்டி? ஏதோ நேரமோ காலமோ தெரியல, என் குடும்பம் இப்படி ஒரு சூழ்நிலையில கிடக்கு. ஒருவேளை எங்க அவ புருஷன் தான் முடியாம உக்காந்துட்டாரு, எல்லாத்துக்கும் நம்ம புருஷன்கிட்ட வந்துருவான்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் பண்றாளோ? எனக்கு என்னவோ அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்பத்திரியில உன் குழந்தை தானே எல்லாத்தையும் பார்த்தாரு, செஞ்சாரு, எடுத்தாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்க இருக்கிறதெல்லாம் இவ்வளவு பிடிங்க பலவ நம்ம குழு கட்ட பணம் இல்லாத நடுத்தருவில் நிக்கணும்னு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு தெரியுது. அப்படி இருக்கிறதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுறணும், எந்த காலத்துலயும் சேர்த்து கூடாது. சரிவா சாணி அள்ளி கொட்டிட்டு 100 வேலை அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறவளாம். அதுக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு வரலாம் உமா வீட்டுக்கு. உமாவுக்கு இருக்கிற மனசு கூட இவளுக்கு இல்லடி. அன்னைக்கு வந்து 5000 பணம் கொடுத்துட்டு போராட்டி உமா. ஏண்டி ஒருத்திக்கு சொந்தம் பந்தம் எதுக்கிட்டு இப்படி இருக்கா? அப்ப என் மேல உள்ள கோவமா? நான் இல்லைனாலும் 1000 இருந்தாலும் அது அவ அத்தை, அவ மாமா, அவ மாமா எல்லாம் உறவு கருவ தானே. அப்ப எனக்கு இந்த மாதிரி பாதகம் பண்ணிட்டு நிக்கிறாளா? அவ பிள்ளைகள கூட இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பட்டிக்கிட்டாட்டி. இந்த சிப்பின் பையன் அவ வீட்டுல தான் கிடக்காமல. ஆமா அது இருக்கட்டும். அவ அக்காகாரி பாண்டியம்மா கிட்ட சொல்லி நாத்தனா வீட்டுக்காரனையும் ஜெயில இருந்து வெளில எடுத்துட்டாலாமே. அவ்வளவு என்னவோ பண்றாளவ. என் நிலவரத்தையே என்னால சரியா சொல்ல முடியல. அழுவ கதை எனக்கு எதுக்கு? வா போலாம். பா என்னப்பா இதே சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிய? உன் அப்பா வெளியூர்ல தானே இருக்காரு, உங்ககிட்ட சொல்லிட்டு வர்றதுக்கு. ஏ ராதிகா எப்படி முட்டி இருக்க? நல்லா இருக்கிய? நீ எப்ப வந்த? நீ வந்தது கூட ஒரு வார்த்தை சொல்லலையா? அப்பா எங்க முட்டி பிள்ளைய காணோம், தனியா வந்திருக்க.
பிள்ளைய விட்டுட்டு தாமா வந்திருக்கா. பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்காளா? என்னடி ராதிகா, என்ன இது? ஏன் பிள்ளைய விட்டுட்டு வந்தா உன்னை விட்டு இருப்பாளா? இருந்துக்குவாக்கா, அவங்க அப்பா கூட இருந்துக்குவா. மாமாவுக்கு உடம்பு முடியலன்னு அப்பா சொன்னாரு. நான் நேற்று சாயந்தரம் தான் வந்தேன். வந்ததும் அப்பா இதை தான் சொன்னாரு. சரி நைட்டே போய் பார்க்கலாம்னு நினைச்சோம். அப்பா தான் காலையில போய்க்கலாம்னு சொல்லிட்டாருக்கா. நிச்சயத்துல சாணி அள்ளி போட்டறியாமா, அப்பாவும் அக்காவும் வந்திருக்காவ. அக்கா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டல ராதிகா, உன் தங்கச்சி அவ தானே இவ? ஆமாம்மா, ஆமா அவதான். எப்பா உள்ள வாங்க, ராதிகா உள்ள வாடி. சரி நீ இதை பாரு, நான் போய் வசந்தி கதையை முடிக்கிறேன். ஏய், மறுபடியும் அவகிட்ட போய் சண்டை கட்ட எதுவும் வாங்காத சொல்லிவிட்டேன். இல்லக்கா, இல்ல வாங்க வாங்க உள்ள வாங்க. இங்க பாருங்க யார் வந்திருக்கானே. அடட மாமா, ராதிகா எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. இப்ப உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். ராதிகா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. இல்ல மாமா, அப்படியெல்லாம் இல்ல. வீட்ல பாப்பாவை சமாளிக்கவே எனக்கு நேரம் போத மாட்டேங்குது. அதனாலதான் ஃபோன் எதுவும் பண்ணல. ஏன் மாமா, வேலைக்கு போறவங்க பார்த்து போறது இல்லையா? என்ன உங்களுக்கு ஆச்சு? எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? என்ன கேளுமா, நல்லா கேளு. எங்களுக்கு இவரை விட்டா யாரு இருக்கா சொல்லு. இவர் இல்லாட்டி போனா நம்ம குடும்பத்து தூணே சார்ந்த மாதிரி ஆயிடும்ல. மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் இப்ப நல்லா ஆயிட்டேன்ல. அம்மா ராதிகா, சரி நீ இருந்துட்டு பேசிட்டு வரியா? ஆடெல்லாம் வீட்டுல கட்டி கிடக்கு, நான் அவுத்து விட்டுட்டு ஒரு மத்தியானம் போல வரேன். இப்ப அக்கா கிட்ட சொல்லிட்டு போப்பா. சொல்லிட்டே போறேமா. ஆமா அப்படித்தான், இங்க வந்தா தங்கவே மாட்டாரு. குழந்தை இங்க தனியாவா வந்த? தம்பி வரலையா? இல்ல மாமா, அவர் வரல. என்னாச்சு? ஏன் ஏன் சோகமா இருக்க? எதுவும் பிரச்சனையா? மாமா, அக்காவுக்கு எதுவும் தெரிய வேணாம். நான் அவகிட்ட எதுவும் சொல்லல. எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட தானே சொல்லுவேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சதுல இருந்து அக்காவை நீங்க கல்யாணம் பண்ண வரையும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா, அப்பாவுக்கு அப்பாவா, அண்ணனுக்கு அண்ணனா இருந்து எல்லா ஹெல்ப்பும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. அவ்வளோ ஏன், நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும், அவங்க பெரிய இடம்னு தெரிஞ்சும் எனக்காக எவ்வளவோ செஞ்சு என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ நீங்க செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு எதுவுமே பெருசா தெரியல மாமா. வரதட்சணைன்னு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க மாமா. போட்ட நகை பத்தல, செயின் பத்தல, பவுன் பத்தலன்னு ரொம்ப பேசுறாங்க மாமா. அவர் ஒரு பங்கு இருந்தாலும் மாமியாரும் மாமனாரும் அவங்க சொல்றதெல்லாம் என்னால தாங்க முடியல. அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க மாமா. என்னம்மா சொல்ற? இவ்ளோ நடந்திருக்கு. ஒரு வார்த்தை நீ அங்க இருக்கும் பொழுதே சொல்லியிருக்க வேணாமா? நானும் அக்காவும் வந்து கேட்டிருப்போம் இல்லையா? அப்பாவுக்கு ஃபோன் பண்றப்பெல்லாம் சொல்லுவாரு, அக்கா ரொம்ப கஷ்டப்படுறான்னு. அதனாலதான் நான் எதுவும் அக்கா கிட்ட சொல்லல. சரி எப்படியாவது சமாளிச்சுக்கலாம்னு நான் அங்க இருந்துட்டேன். ஆனா என்னால முடியல மாமா. அதனாலதான் எனக்கு எதுவுமே வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன இது பேச்சு? எதுவும் வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டியா? குழந்தை அப்ப குழந்தை அதுவும் வேணாம்னு நினைச்சிட்டியா? குழந்தைய அவங்க என்கிட்ட கொடுக்கவே இல்லை மாமா. குழந்தைய அவங்க வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ராதிகா, அப்பா பாத்தியா வந்ததும் கிளம்பிட்டாரே. என்னடி அவரு? என்னவோ மாமனை பார்த்ததும் மூஞ்செல்லாம் சொங்கி போயிடுச்சு. மாமா உசுறு பழிச்சு வந்துட்டாரு. இப்ப அவருக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காரு. அதாக்கா, ஏன் இப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா கேளுடி, அவரு உன் பேச்சுக்கு மட்டும்தான் அடிபடுவாரு. அம்மாலாம் எது கேட்டாலும் வாய கூட திறக்க மாட்டாரு. நீதான் அவருக்கு சரியான ஆளு.